ஹாய் மக்களே, ரம்ஜானுக்கு ஒரு சூப்பரான அரேபியன் பிரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மறுபடியும் தனியாக ஒரு 1/4 கப்பு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் காஞ்ச பால் தான். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கஸ்டர்ட் பவுடர் மில்கை அந்த பாலுக்குள்ளே கலந்துக்கலாம். கையெடுக்காமல் அப்படி கிளறிக்கிட்டே வாங்க. இந்த பால் லைட்டாக திக்கானா போதும், ரொம்பலாம் திக்காகக்கூடாது. 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியாக நறுக்கி அது சேர்த்துறேன். இது நல்லா அதோடவே வெந்து வரட்டும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக இலகி அதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே திக்காகக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து வச்சிடலாம். இது லைட்டாக வார்ம் ஆகட்டும், ரொம்பலாம் ஆறக்கூடாது. இப்போ இன்னொரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்குங்க. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ப்ரெட் ஒரு 3 எடுத்திருக்கேன். 4 சைடு எட்ஜஸை ப்ரௌன் கலரில் கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க பிளேட்டிங்காக. பிளேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே கஸ்டர்ட் மில்க் ஊற்றிக்கலாம். இந்த ப்ரெட்டு நல்லா ஓரளவுக்கு ஊற்றிக்குங்க. நான் 3 தான் எடுத்திருக்கேன். நாம் தயாரிச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ப்ரெட்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கஸ்டர்ட் மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்குங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியாக நறுக்கி மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.